ஆசிரிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு டிஆர்பியிலேருந்து ஒரு ப்ரெஸ் நியூஸ் இம்பார்ட்டண்டான ப்ரெஸ் நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல், அதாவது டிஎன்டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதக்கூடிய தேர்வாளர்கள் தேர்வு எழுதுவதற்கு இன்னும் 20 நாட்கள் தான் இருக்குது. ஸோ இந்த 20 நாட்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா தேர்வில் தேர்ச்சி அடைஞ்சிடலாம். ஸோ நீங்கள் தேர்வில் தகுதி பெறணும், தேர்ச்சி அடையணும் அப்படின்னா அதற்காக நாங்களும் எங்களுடைய சப்போர்ட் தரோம். அதாவது இதுவரைக்கும் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சைக்காலஜின்னு சொல்லி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வீடியோ சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீடியோன்றது பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டினை பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டாக வீடியோவை மேக் பண்ணி சென்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், நம்முடைய சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சேனலுக்குரிய டிஸ்கிரிப்ஷனில் அதனுக்குரிய லிங்க்கை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி, அடுத்தது ப்ரெஸ் நியூஸில் என்ன வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு சட்டக் கல்லூரியில் உதவி பேராசிரியர் மற்றும் இணை பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் சட்ட முன் படிப்புக்கான எக்ஸாம் நடக்க இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதாவது நவம்பர் 19 ஸ்டார்ட் பண்ணி நவம்பர் 24 வரைக்கும் நடக்க இருக்குது. ஸோ அதற்கான ஹால் டிக்கெட்டை இன்று முதல் நாம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதாவது உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தேர்வாளர்கள் கடைசி நேரத்தில் ஏற்படக்கூடிய பதற்றத்தை தவிர்ப்பதற்காக இந்த தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு தகவல். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு தகவல் பார்த்திங்கன்னா, இப்போ ரீசண்டாக 2708 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதில் பணி அனுபவ சான்று எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கான ஒரு அடன்டம் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உரிய ஆவணங்களுக்கான அலுவலரிடம் கையொப்பம் பெற்று கல்லூரி கல்வி இணை இயக்குனர் ஒப்புதல் அளித்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அனெக்சர் 4, அனெக்சர் 5, அனெக்சர் 6 அதற்கானதை தெளிவாக வெளியிட்டிருக்காங்க அடன்டமில். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது ஏற்கனவே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்களும் சரி, இனிமேல் பண்ண போகிறவங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தெளிவாக இந்த ப்ரெஸ் நியூஸை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.